உலக வரைபடத்துல இந்தியா என்ற ஒரு நாடு இருந்ததால தான் உலகத்துல இருக்கிற ஏனைய நாடுகளை கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னா அது 100% உண்மையான ஒரு கருத்து. இந்த கருத்தை ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா நாங்க வரலாற்றை நோக்கி போகணும், அதாவது கொலம்பஸ் கதைக்கு வரணும். வீடியோக்கு போறதுக்கு முன்னால எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கொலம்பஸ் 10 வயதுல இருந்தே அப்துல் கலாம் சொன்னது போல கனவு காணுங்கள், அது எந்த ஒரு நாள் உங்கள் கைவசம் ஆகும். அதே போலதான் 10 வயதிலேயே கொலம்பஸ் கடல்ல பயணம் செய்யறான், தான் ஒரு மாலுமி, தான் சில இடங்களை கண்டுபிடிக்கிறதாயும் கனவு கண்டிருக்கிறார். சோ அவருக்கு அந்த 10 வயதுல இருந்தே தான் கடல் பயணம் மேற்கொள்ளணும், தான் வேற வேற நாடுகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவருக்கு சின்னலேயே நிறைய ஆசை. அதே இது 14 வயதுல இவர் மாலுமியாக ஆகிறார். இவர் பிறந்தது இத்தாலியிலாம் பிறக்கிறார். அந்த 14 வயதுல அரேபியர்கள் தான் அந்த காலத்துல ஒரு நாட்டில இருந்து அந்த காலத்துல நடைபெற்றதெல்லாம் தரை வழி. இப்ப பொருட்களை ஒரு இடத்துல இருந்து ஒரு நாட்டில இருக்கிற இப்ப தங்கமோ சரி ஏதோ ஒன்று கொண்டு போகணும்னு சொன்னா அந்த காலகட்டத்தில் தர வழியா மட்டும்தான் கொண்டு போனாங்க. அதுக்கு ஒரு இடைத்தூதராக தான் இந்த அரேபியர்கள் இருந்தார்கள். இந்தியாவில் இருக்கிற மிளகு, கராம்பு, பட்டு, அதை விட மூலிகை தாவரங்கள் இது எல்லாத்தையும் அரேபியர்கள் இங்க இருந்து எடுத்துக்கொண்டு தரை வழியாக கொண்டே இத்தாலியில கொடுப்பாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல ஒரு வர்த்தக மையமா தோழப்பட்டது மலேசியா. அங்கதான் எல்லா நாட்டோட பண்டமாற்று நடக்கும். கொலம்பஸ் யோசிக்கிறார், அரேபியர்கள் இந்த சாமான கொண்டாத்திரேக்க தாங்கள் அதுக்கு மாற்றிடா தங்கத்தை வழங்குறோம், ஆகவே கூட தங்கத்தை வழங்குறதாலே ஏன் நாங்கள் அந்த இந்தியா என்ற ஒரு நாட்டோட நேரடி தொடர்பை வச்சுக்க கூடாது, இந்தியா நாட்டை கண்டுபிடிக்க கூடாதுன்ற கேள்வி இவற்ற மனசுல எழுது. அப்பத்தான் இவர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் உதவியை நாடுறார் இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த காலகட்டத்தில் உலகம் ஒரு தட்டையானது என்ற ஒரு கோட்பாடு நம்பப்பட்டது. அதால கடல் வழி பயணங்களை தவிர்க்கணும்னு சொல்லி அந்த கால மக்கள் நினைத்து கொண்டிருந்தாங்க. ஆனா கொலம்பஸ் அப்படி நினைக்கல, உலகம் ஒரு உருண்டையானது என்றதை நினைச்சு கொண்டு இவர் மேற்கு நோக்கி தான் இந்த இந்தியா என்ற இடம் இருக்கும்னு சொல்லி மேற்கு நோக்கி தான் இவர் கடல் பயணத்தை ஆரம்பிக்க உள்ளார். இதுக்கு ஐரோப்பியன் கண்ட்ரீஸ் உதவிய நாடுகள்ல இங்கிலாந்து, போர்த்துகல் போன்ற இடங்கள்ட்ட கேட்கல அவங்க எந்த உதவியுமே செய்யல. இப்போ ஒரு கடல் பயணம் ஆரம்பிக்கணும்னு சொன்னா அதுக்கேற்ற போர் வீரர்கள் மற்ற கடல் பயணங்களுக்கு தேவையான கப்பலோ சரி எல்லாமே வேணும், அதுக்கு பணம் தேவை, எல்லாம் செய்யணும். அப்ப அதால உதவிய நாடைக்கு அவங்களால அவங்க அந்த உதவியை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இவர் ஸ்பெயின் உதவிய நாடுற ஸ்பெயின் அரசியா இருந்த இசபெல்லா தான் இவங்களுக்கு உதவி செய்யறார். சும்மா யாரும் எந்த கெல்ப்பும் செய்ய மாட்டாங்க தானே. அதால இவ்வளவு கெல்ப்பையும் கொலம்பஸுக்கு இசபெல்லா அரசு செஞ்சுட்டு தான் ஒரு கருத்தை எடுத்து விடுறா. அதாவது 10ல் 1 பங்கை மாத்திரம் கொலம்பஸ் எடுக்கணும், மிச்ச எல்லாத்தையும் ஸ்பெயின் நாட்டுக்கே தன்னிடமே ஒப்படைக்கணும் என்றும் சொல்லியிருக்கிறார். சோ இதுக்கெல்லாம் ஒப்புக்கொண்டுதான் கொலம்பஸ் கடல் பயணத்தை ஸ்டார்ட் பண்றார். இந்தியாவை கண்டுபிடிக்கணும் என்ற நோக்கெல்லாம் முற்று முழுதா கடல் பயணம் தொடங்கப்பட்டது. இசபெல்லா கொலம்பஸை அனுப்புறதுக்கு இன்னொரு காரணம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் போர்த்துகல், பிரான்ஸ், ஸ்பெயின், இங்கிலாந்து இந்த 4 நாடுகளும் எந்த நாடு வளர்ச்சி அடைகிறது, இந்த 4 நாடுகளுக்கும் இடையிலேயே நிறைய போட்டி. அந்த ஒரு காரணத்தால தன்னை ஸ்பெயின் நாட்டை வளர்ச்சி அடைய வைக்கணும் என்ற ஒரு நோக்கோடையும் தான் இவ கொலம்பஸ் அனுப்புறா. 60 வீரர்களோட இந்த கடற்பயணம் ஸ்டார்ட் ஆகுது. 3 கப்பல்ல இவங்க போறாங்க. கப்பல் பேரை பாத்தீங்கன்னா சாந்த மாரியா, நினா, பிண்டா. இந்த 3 கப்பல்லையும் சாந்த மாரியான்ற கப்பல் கொலம்பஸ் போறார். அது கொஞ்சம் பெரிய கப்பல். சோ நாட்டை கண்டுபிடிக்க மட்டும் அவங்களுக்கு தேவையான உணவு அந்த கப்பல் கொண்டு போவாங்க. ஆனா இவங்க கடற்பயணத்தை ஆரம்பிச்சு உணவு முடிகிற தருவாயில உணவு முடிய போது அந்த டைம்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற கடல் பட வீரர்களுக்கிடையே சண்டை வருது, அந்த கப்பலுக்குள்ளேயே சண்டை வருது. இல்ல எங்களால் இயலாது, திருப்பி ஸ்பெயினுக்கு போயிடுவோம். என்னன்னு சொன்னா சுத்தி பார்த்தா எங்கேயுமே ஒரு தரையே காண முடியாது, அதால திருப்பி நாங்க ஸ்பெயினுக்கு போவோம்னு சொல்லி அங்க இருக்கிற கடற்படை வீரர்கள் சண்டை பிடிக்க வலிக்கிட்டு இருந்தோம். அந்த டைம்ல கொலம்பஸையும் கட்டி திருப்பி, அதாவது இந்த படகை திருப்பி சாந்த மாதிரியான கப்பலை திருப்பி ஸ்பெயினுக்கு போறதுக்கு வலிக்கிடணும். ஆனா அந்த டைம்ல கொலம்பஸ் ஒரு பதில் சொல்லுவார், இல்ல ஒரு நாள் தானே என்னுடைய சாப்பாடை ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க, ஒரு நாள் ஒரு கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம், இந்த ஒரு நாளும் ஒரு கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம், அப்படியும் ஒரு இடமும் அம்படின்னு சொன்னா நாங்க திரும்பி ஸ்பெயினுக்கே போவோம் என்று சொல்லுவார்.
அதுக்கு ஒத்துக்கொண்ட அந்த கடற்படை வீரர்கள் அந்த பயணத்தை அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு நாள்லயே இவங்க பனாமா தீவை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அங்க போய் இவங்க இறங்கிக்கல சிலுவையோட தான் போய் இறங்கினாங்களாம். சோ அங்க இருக்கிற மக்கள் நினைச்சாங்க இவங்க ஒரு போதகராக இருப்பார்கள் என்று சொல்லி அங்க இருந்த மக்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மரியாதையை கொடுத்து கடவுள் ஸ்தானத்துல வச்சு மரியாதையை கொடுக்குறாங்களாம். மற்றது அங்க இருக்கிற மக்கள்கிட்ட ஒவ்வொருவரையும் பார்த்தோம்னு சொன்னா கையில காதுல மூக்குல வாயில எல்லாம் நிறைய தங்கங்களை வந்து வச்சிருந்தாங்களாம். சோ கொலம்பஸுக்கு பார்த்த உடனே அந்த தங்கங்கள்ல நிறைய ஈர்ப்பு வந்துட்டு சோ தங்கத்தை தேடித்தானே இவங்க வந்தவங்க, தங்கம்ன்றது இம்பார்ட்டன்ட் தானே. சோ அதால இந்த இட மக்களை எப்படியாவது தனக்கு அடிமையா வச்சிருக்கணும்னு சொல்லி சோ அங்க இருந்து 6 பேரை வந்து பிணை கைதிகளா வந்து கூட்டிட்டு வரான். ஸ்பெயின் கொடியை வந்து பனாமா தீவுல வந்து பறக்க விட்டுட்டு தான் இவன் வந்து வருவான். ஆனா இவன் கண்டுபிடிச்சது இந்தியா இல்லைன்னு சொல்லி இவனுக்கு வடிவா தெரியும். சோ பனாமாவை கண்டுபிடிச்ச அப்படின்னா பனாமாவில் இருக்கிறது வந்து தங்கம் தான் கூட இருக்கு. அங்க எந்த மூலிகை தாவரங்களோ அல்லது வாசனை திரவியங்களோ கருவா ஏலம் உலக போன்ற வாசனை திரவியங்களோ இல்ல. சோ இது இந்தியா இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வரான். திருப்பி ஸ்பெயினுக்கு வந்து திருப்பி ஸ்பெயினுக்கு வந்த பிறகு திருப்பி ஒரு கடற்பயணத்தை மேற்கு நோக்கி இவர் தொடர்றார். அந்த சந்தர்ப்பத்தில் கரிபியன் தீவுல இருக்கிற பஹாமாஸ் தீவை வந்து இவர் கண்டுபிடிச்சார். அதுக்கு அப்புறமா அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறார். அமெரிக்காவிலையும் வட அமெரிக்காவை இவரால் கண்டுபிடிக்கப்படல, தென் அமெரிக்காவை தான் இவர் கண்டுபிடிச்சார். அந்த டைம்ல அங்க இருந்த மக்கள் வந்து ஒரு ரெட் கலர்ல இருக்கிறபடியா அங்க இருந்த மக்களை வந்து செவ்விந்தியர் என்று சொல்லி இவங்க நினைச்சிட்டாங்க. இந்தியாவை தான் கண்டுபிடிச்சன்னு சொல்லியும் இவங்க நினைச்சிட்டாங்க. ஆனா இவங்க உண்மையா கண்டுபிடிச்சது தென் அமெரிக்காவை. செவ்விந்தியர்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 30 லட்சம் பேர் வரை அந்த இடத்துல வந்து இருந்ததை இவர் பார்க்கிறார். அதால இங்க போன இந்த 60 பேராலையும் அவர்களை கடைசி வந்து சமாளிக்கல. அப்ப அந்த கப்பலை வந்து திருப்பி போய் அங்க இருக்கிற கடற்படை வீரர்கள் மற்ற வந்து போர் வீரர்களையும் கூட்டி கொண்டு வர சொல்லி ஸ்பெயினுக்கு திருப்பி அனுப்பி விடுற. அங்க இருந்து திருப்பி கப்பல்ல வந்து எல்லாரும் வராங்க. வந்து இங்க இருக்கிற செவ்விந்தியர்கள கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்ல வந்து 20 லட்சம் பேரை வந்து கொலை பண்ணி இருக்கிறான். என்னத்துக்கு சொன்னா தங்கத்துக்காக. சின்ன பிள்ளைகள கையை வெட்டி பெண்களை ரேப் பண்ணி அப்படியெல்லாம் சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கிறான் செவ்விந்தியர்களை. இப்ப அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளை இன மக்கள் வந்து உண்மையான அமெரிக்காவுக்கு உரியவர்கள் அல்ல, செவ்விந்தியர்கள் தான் உண்மையான அமெரிக்காவுக்கு உரியவர்கள். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முதலே லெய்ஃப் எரிசன் என்ற ஐரோப்பியர் கண்டுபிடித்ததாகவும் வரலாறு கூறுகிறது. இவர்தான் உலகம் ஒரு உருண்டை வடிவமானது என்ற ரூலையும் கொண்டு வந்தவர். உண்மையாவே இந்தியாவை கண்டுபிடிச்சது வாஸ்கோ ட காமா.